Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பொது கழிவறை வசதி இல்லாமல் அரசு திருமண மண்டபம் திறக்கப்பட்டுள்ளதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். புதூர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 2,78,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய திருமண மண்டபம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த அரசு திருமண மண்டபத்தில் மணமக்களுக்கான அறைகளில் மட்டுமே கழிவறை உள்ளதால் நிகழ்ச்சிகளுக்கு வரும் பொதுமக்களுக்கு பொது கழிவறை மற்றும் குளியலறை அமைக்க வேண்டும் என விடியா ஸ்டாலின் மாடல் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியில் தரமான உணவு வழங்குவதில்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலவன்னியூரில் உள்ள அரசினர் ஆதிதிராவிடர் நல மாணவர் விடுதியில் இரவில் தரமான உணவு வழங்குவதில்லை என புகார் தெரிவித்த மாணவர்கள் சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிவறைகள் இல்லாததால் அடிக்கடி உடல்நலக் கோளாறால் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். மின் இணைப்புகள் சேதமடைந்துள்ளதால் உயிர் பயத்துடனேயே தங்கியிருப்பதாகவும் இதுகுறித்து புகார் தெரிவித்தும் அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். சமூக நீதி பேசும் விடியா ஸ்டாலின் ஆதிதிராவிட மாணவர்களின் அவல வாழ்க்கைக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைப்பார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விவசாய மின்சாரத்திற்கு ஸ்மார்ட் மீட்டர் நிறுவும் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்து ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் திருவோடு ஏந்தி தெருவில் பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் திருச்சியில் திரண்ட விவசாயிகள் வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை வழங்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பச்சை துண்டு போட்டு விவசாயி வேடம் போடும் விடியா ஸ்டாலின் அரசு விவசாயிகளை வஞ்சித்து வருவதை தொடர்கதையாக வைத்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. 46,000 கோடியில் தமிழகத்திற்காக விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் கொண்டு வந்தீங்க. ஆனால் ஏப்ரல் 30 வரைக்கும் மானிய கோரிக்கை நடந்தது. இது வரைக்கும் இன்னும் அந்த வேளாண்மைத்துறை மாவட்ட அலுவலகத்துக்கும் சரி வட்டார அலுவலகத்துக்கும் இது வரைக்கும் அந்த திட்டங்கள்ல எதுவுமே வரல. போய் கேட்டால் இன்னும் வரலங்கிறாங்க. எப்போ கொடுக்க போகிறீங்க நீங்கள்? மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறங்களும் மரங்களை நட்டு வாகன ஓட்டிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யும் வரை சுங்க கட்டணம் வசூல் செய்ய தடை விதிக்க உத்தரவிடக் கோரி மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கட்சி கொடி கட்டிய வாகனங்களுக்கு மட்டும் சுங்க கட்டணம் வசூலிக்காமல் பொதுமக்கள் வரக்கூடிய வாகனங்களில் சிறு பிரச்சனை என்றாலும் அங்குள்ளவர்களை வைத்து தாக்கும் சூழலே இருப்பதாக வேதனை தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்.